ஹலோ எவரிபடி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க முக்கடல், அதாவது நாகர்கோயிலுக்கு குடிநீர் வழங்கி கொண்டிருக்கும் முக்கடல் டேமுக்கு பக்கத்தில் உள்ள இடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதாங்க முக்கடல் என்ட்ரன்ஸு. மொத்த இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 ஏக்கர் 18 சென்ட். இடம் நமக்கு மலையை சார்ந்த இடம்தான் வரும். அதாவது இந்த லைன்கள்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்டேட், ரப்பர் எஸ்டேட், மிளகு, காஃபி, கமுகு, இதே மாதிரி மரங்கள் எஸ்டேட்டுகள் உள்ள இடம்தான். நமக்கு 8 ஏக்கர் 18 சென்டில் அமைஞ்சிருக்கிறது காட்டு மரங்கள் தான். ஆல்ரெடி ஏற்கனவே இவங்க கமுகு, மிளகு இதெல்லாமே விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தற்சமயம் பராமரிப்பு இல்லாமல் காடு பிடிச்சிருக்கு. பாதை வசதியெல்லாம் மண் பாதை, அதாவது மலை ஓரங்களோடு உள்ளே போகணும். இந்த டேமுக்கு அந்த பக்கம்தான் வரும் சைடோட. நல்ல ஒரு இயற்கை காட்சி சூழ்ந்த இடம். உள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்ம் ஹவுஸ் அமைச்சு எடுத்து உள்ளே எஸ்டேட்டுகள் எல்லாமே பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு அருமையான குளுமையான இடங்கள் இது. டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். நமக்கு சுற்றி நீங்கள் பாருங்கள். குறைஞ்ச விலையில் நமக்கு ஒரு 8 ஏக்கர் 18 சென்ட் வந்திருக்கு இப்போ விலைக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது முக்கடல் டேமு. இடம் இங்கே தான் வரும். அதாவது இந்த டேமுக்கு மேலே அந்த மலை தெரியுதுலாம். நம்ம இந்த லைன் தான் நமக்கு இடம் வரும். கண்ட்ரோல் ரூமுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட ரைட் சைடில் இந்த வருது பார்த்தீங்களா. நீர் வசதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால்ஸ் எல்லாமே, தண்ணியை உள்ள அனுப்பி நீர்வீழ்ச்சி அருவிகள்லாம் இருக்கு. ஓடையை கடந்து தான் உள்ள போகணும். கல்லும் வச்சு இயற்கையான முறையில் கட்டப்பட்டது தாங்க. மண் அணதாங்க. இது நேச்சுரல் எர்த்தன். நல்ல ஒரு அருமையான ரப்பர் மரம். இந்த டேம் 1945 ஸ்ரீ சித்திர திருநாள் நம்ம இந்த இடத்த வாங்கினோம்னா மேற்கொண்டு இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணி தோட்டம் அமைப்பதற்கு உண்டான இடம் மாதிரி நம்ம தான் அமைச்சிக்கிடணும். ஏன்னா குறைஞ்ச இடம் தான் விலைக்கு தான் வருது. குறைஞ்ச விலைக்கு முக்கடல்னு பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி வச்சவங்க. ரொம்ப காமான ஒரு இடம். ஆரம்பத்தில் இருந்தே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. ஒரு 3 மணி நேரம் எப்படி டைம் பாஸ் ஆச்சுன்னு கிடையாது. ஏன்னா மேலே எல்லாமே நீரூற்றுகள் உள்ள இடம் தான் இதெல்லாம். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஏரியா தான் நமக்கு. இதில் தான் நமக்கு இடம் வரும். பாதை வசதி இப்படி தான் இருக்குது. ஜீப் எல்லாமே உள்ளே போகும், 2 வீலர் உள்ளே போகும். மேலே போகிறதா இருந்தால் ஜீப்பில் தான் போகணும். மேற்கொண்டு நம்ம இண்டிவிஜுவலாக போகிறதா இருந்தால் கொஞ்சம் பாதையில் லெவல் பண்ணிக்கிட வேண்டியதான். மலையை சார்ந்த இடம் தான் வரும். ஒரிஜினல் பட்டா இடம், குடும்பத்துக்கு சொத்து. அங்கெல்லாம் இதே மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் அமைச்சு தென்னை, பாக்கு, மிளகு, ரப்பர் எஸ்டேட் எல்லாமே ஈல்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா தொடர்பு கொள்ளுங்க. ஒரு ஏக்கருக்கு பார்ட்டி கேட்குறது 12 லட்சம் ரூபா. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.